குட் மார்னிங். வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஸோ வண்டர்ஃபுல் அண்ட் பிளஸட் டே. Amen, amen, amen. Thank you, Father. Thank you, Jesus. Great time. Good, good. எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? Thank you all. ஸோ யூடியூப்ல ஒரு வேளை கேட்டுட்டு இருக்கிறவங்க, ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கவங்க, ஓகே, ஒரு ஃபியூ டேஸ் ஜூம்ல, ஓகே, யூடியூப்ல மார்னிங் வந்து கனெக்ட் ஆகுறது கொஞ்சம் இதா இருந்தனால ஸோ ஜூம்ல பண்றோம். ஓகேயா, எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கு. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். நிறைய பேர் யூடியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? யூடியூப்ல வரும்னு. யூடியூப்ல தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்னிங் கனெக்ட் ஆகாம அது கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருச்சு. சரி, ஜூமுக்கு வந்துடும் வந்து உடனே ஜூம் லிங்க் போட்டேன். ஓகேயா, இந்த ஜூம் லிங்க் வந்து நியூ ஜூம் லிங்க். செக் பண்ணீங்களா யாரெல்லாம்? பழைய ஜூம் லிங்க் இல்லையே, நேத்து ஈவினிங் கொடுத்த ஜூம் லிங்க் இல்லையே. யாரெல்லாம் நோட் பண்ணீங்க குரூப்ல? ஸோ இந்த ஜூம் லிங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லிங்க் வந்து நியூவா இப்போ இனி வர மீட்டிங்ஸ் எல்லாம் இந்த ஜூம் லிங்க்ல தான் நடக்கும். ஓகே, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் மெசேஜஸ்ல ஜூம் லிங்க் கிளிக் பண்ணிட்டு வரலன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் டெலீட் கூட பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஜூம் லிங்க். ஏன்னா இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜூம் அதோட லைசன்ஸ் வந்து நேத்தோட கேன்சல், ஐ மீன் முடிஞ்சிடுச்சு. ஓகேயா, ஸோ லைசன்ஸ் வந்து கரெக்டாக கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். லாஸ்டா நம்ம யூஸ் பண்ண ஜூம் அதோட லைசன்ஸ் கரெக்டாக நேற்று கேன்சல் ஆச்சு. ஸோ நேற்று புதிய லைசன்ஸ் நேற்று பர்ச்சேஸ் பண்ணோம், வாங்கியிருக்கிறோம். ஸோ நம்ம ஜூமுடைய ஸோ நியூ திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. இப்போ புதிய ஜூம் மினிஸ்ட்ரிக்கான நியூ ஜூம் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ இன்னையில இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ தேங்க் காட். அதனால இந்த லிங்க் வந்து இப்போ நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர்ஸ் எல்லாமே இந்த லிங்க்ல தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகும். ஜூம்ல இருந்தா இந்த லிங்க். ஸோ நீங்க இதை வந்து காப்பி பண்ணி கூட நீங்க ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல. ஓகே, ஓகேன்னு போடுங்க பார்க்கலாம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. ஸோ இதுல கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நான் சரி பண்ணல, அதெல்லாம் கரெக்டா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் டாக், பேசலாம். நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, எல்லாரும் ஜஸ்ட் கனெக்ட் இன் த ஸ்பிரிட். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியா ஜஸ்ட் ஒன் தாட், யுவர் ஃபாதர் இஸ் வித் யூ. யுவர் ஃபாதர், தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அது மட்டும்தான் உங்க மைண்ட்ல வரணும். ஓகே, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ நல்ல தேவன், நல்ல தகப்பன். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன், எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க, எங்கள் தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு வேண்டியவராக, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு with one heart we thank you Father. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவர். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் மாறாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பின் தொடர்கிறதற்காக நன்றி. Clocamahantarahudrabo libe tarahantaramau rebelegendu nama shadarahaduraba liantu nama hantarahudre liba ham mahantarahuduraba lianta nama shagadarahduri libe beleant nama hentarahadraba rihadarahadurabo shagadarahdiliantu nama rahantarahaduri yamahra beli belaham rahadurabo shagadarahdiliantu nama hantarahudura beli karahantarahudurabo shagadarahdiliya மணிகா தரஹதுரபௌ ஷகதரஹதரி. உமக்கு நன்றி
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். எங்க வாழ்க்கையில நல்லவராகவே தான் இருக்கிறீங்க. உம்முடைய நன்மைகளுக்கு குறைவே இல்லையப்பா. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க குடும்பத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. என் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. எங்க உறவுகளுக்காக நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கொடுத்த உறவுகளுக்காக நன்றி அப்பா. என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. என் மனசுல இருக்கிற எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர், ஒரு சகோதரன் நீர், ஒரு துணை நீங்கப்பா. என் கூடவே இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க. என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நல்ல தகப்பனாக, எங்களை விசாரிக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. எவ்வளவு நல்ல தேவன். உம்முடைய ஞானம் எங்களுக்கு வெளிப்படுகிறதற்காக நன்றி. எஸ் ஃபாதர், உம்முடைய ஞானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நிரப்புங்கப்பா. இந்த நாளை நாங்கள் எப்படி செய்யணும், இன்னைக்கு நாங்க என்ன பண்ணணும், வேலைக்கு போகும்போதும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நாளுக்குரிய கிருபைகள் வெளிப்படட்டும்பா. Let them filled with your wisdom, Lord. Wisdom and understanding. புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும்பா. சூழ்நிலைகளை புரிந்து செயல்படுகிற, விவேகமாய் செயல்படுகிற கிருபைகள் உண்டாகட்டும். எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளை ஆண்டவரே உமக்குள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எஸ் ஃபாதர், வேதனைகளை கொண்டு வருகிற எந்த காரியம் இருந்தாலும் அந்த மாதிரி முடிவுகளை நாங்கள் எடுக்காதபடிக்கு தடை பண்ணுவீராக ஆண்டவரே. தடை செய்யுங்கப்பா. நாங்க எடுக்கிற முடிவுகளோ, நாங்க செய்யற காரியங்கள் பிற்காலத்துல வெறும் நாட்களில எங்களுக்கு அது தீமையை கொண்டு வருமானால், அது எங்களுக்கு வேதனையை கொண்டு வருமானால், அப்படிப்பட்ட முடிவுகளை நாங்கள் எடுக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை காத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் மன விருப்பத்தின்படி வாழ எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீங்க. எங்களை அப்படி ஒரு பிள்ளைகளாக சுதந்திரத்தில் அழைத்திருக்கிறீங்க. ஆனாலும் நாங்க எங்க அப்பா உங்களை நாங்க டிபெண்ட் பண்றோம் ஆண்டவரே. உங்க ஆலோசனையை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய இருதயத்துல உம்முடைய விருப்பங்களை, செய்கைகளை நீர் உண்டாக்குகிற தேவன். உம்முடைய விருப்பங்கள் அப்பா, உம்முடைய சித்தங்கள், நீங்க எது எங்களுக்கு பெஸ்ட்னு வச்சிருக்கீங்களோ, எங்க குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விருப்பங்களாக மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் மனசுல வர விருப்பம் எல்லாம் உங்க சித்தத்துக்குள்ள இருந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரியத்துல இருந்து வரட்டும்பா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். என் வீட்டுல என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற, கணவன் மனைவி உறவை ஒப்பு கொடுக்கிற, பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்த எல்லா உறவுகளையும் உடைய கரத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க. டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஃபேமிலி லார்ட். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. நாங்க தனிமையா இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் தனியா இல்ல. என் அப்பா, என் குடும்பமே இருக்கு. ஒரு பெரிய ராஜரீக குடும்பத்தோடு நான் இணைந்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளோட இணைஞ்சிருக்கிறேன். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தனியா இல்லைங்க. யாரோ உங்களுக்குள்ள ஒரு தனிமையை ஃபீல் பண்றீங்க, லோன்லினஸ, அது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் வித் யூ. நம்மளை பார்த்து எப்பவும் சொல்ற தேவன், நீ தனியா இல்ல, நீ அனாதை அல்ல. நான் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு குடும்பமாக, அநேக சகோதர சகோதரிகளோடு ஒன்னா இருக்கிறீங்க. ஒரே குடும்பமா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒன் ஃபேமிலி. நான் ஒரே குடும்பமா இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் எதிர்காலம், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ரொம்ப பாதுகாப்புல இருக்கிறேன். என் பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. என் எல்லை எங்கும் சமாதானம். சொல்லுங்க, என் எல்லை எங்கும் சமாதானம், எல்லை எங்கும் சமாதானம். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும்
பெருகி கொண்டே இருக்கிறது. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். என் நல்ல தேவன், நல்ல தகப்பன், உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, உம்முடைய ஆலோசனையை தர்றீங்க. தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உங்களை வழி நடத்துகிறவர், எங்க ஒவ்வொருத்தரையும் அழகா நடத்துறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை, பெற்றோர் ஒவ்வொருத்தரும் வீட்டுல யாரு இருந்தாலும், எத்தனை பேர் மேலையும் உங்களுடைய கிருபை இருக்கிறது. உடைய சமாதானம் அவர்களை நிரப்பி இருக்கிறது. உடைய கிருபையினால் மூடிக்கொண்டு இருக்கிறீங்க. உடைய பாதுகாப்பினால் மூடிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற சரீரத்துல நல்ல சுகம் உண்டாகட்டும். எல்லா பலகீனங்களும் மாறட்டும், 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 மாறட்டும். மரணத்தை ஜெயித்த எங்க அப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஜெயம், ஜெயம், ஜெயம். வெற்றி உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக. எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. பண வரவுகள் உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும். பிசினஸ்ல இருக்கிற தடைகள் மாறட்டும். செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா காரியங்களும் சுமூகமாக முடியட்டும். எஸ் ஃபாதர். கோர்ட் கேஸ் எல்லாம், கோர்ட்ல ரிலேட்டடா விஷயங்கள் எல்லாம் சுமூகமாய் மாறட்டும். ஃபேவர், ஃபேவர், ஃபேவர். ஐ ஸ்பீக் ஃபேவர். எஸ் ஃபாதர். ராஜாக்கள் கண்கள்ல தயவுகள் உண்டாகிறதற்காக நன்றி. அதிகாரிகள் கண்கள்ல தயவு உண்டாகிறதற்காக நன்றி. கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த காரியங்கள் நீங்க போட்டிருந்தாலும் அதெல்லாம் சுமூகமாய் உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் உண்டாகும். லீகல் காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கான காரியங்கள், சட்டங்களே மாற்றப்படுவதாக. தேங்க்யூ ஃபாதர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நீர். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். திருமணங்கள் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா, உங்கள் எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என் தேவன் நீங்க முன்குறித்து இருக்கிறீங்க. அதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் மாறட்டும். என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, அந்த குடும்பத்துல குழந்தை பாக்கியம், குழந்தை உருவாகட்டும், உருவாகட்டும். ஒரு தடையும் இல்லை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுற யார் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளின் எதிர்காலம், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க படிப்பா இருக்கட்டும், அதெல்லாம் தேவன் அழகா சூப்பரா அழகா வடிவமைக்கிறார். ஆமா, அது அலைன் ஆகிறது. சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் டு அவர் கிட்ஸ். நம்ம பிள்ளைகளுக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு உண்டாவதாக. சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்கட்டும். ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன் உண்டாகட்டும். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும். தேங்க்யூ ஃபாதர். Let them have an encounter with you, Lord. Let them have an encounter. ஒரு சந்திப்பு உண்டாகட்டும். தேவனை பிடித்து கொள்ளுகிற ஒரு சந்திப்பு உண்டாகட்டும் என் பிள்ளைகளுக்கு. என் குடும்பத்துல இருக்கிற உம்மை அறியாதவர்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்பை இன்னும் அறியாமல், உம்முடைய அன்பை உணராமல், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லாரும், என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த அன்பை புரிந்து கொள்ளட்டும். இந்த அன்புல திளைக்கட்டும். இந்த அன்புல நிரம்பட்டும். உங்களை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நாங்க பேசுறோம். இந்த கிருபைகளை பேசுறோம். Let them receive your love, Lord. அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படுவதாக. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தர் மேலும் ஆவியின் நிறைவு உண்டாகட்டும்பா. பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்க போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளினால் மூடிக்கொள்ளுங்க, ஞானத்தினால் மூடிக்கொள்ளுங்க. எஸ் ஃபாதர், உங்களுக்கு நன்றி. நன்மைகள் சடுதியில நடக்கட்டும். நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும். எதிர்பார்த்திராத நன்மைகள் உண்டாகட்டும்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். கடன்ல இருந்து முழுவதுமாய் வெளிவருகிற வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு சிலர் நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்? ஆண்டவருடைய ஆலோசனை உண்டாகும். நான் பிலீவ் பண்றேன். சில கடன்கள், சில பினான்சியல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு மாசமும் இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கேன்னு உங்களுக்கு கவலை இருக்குது.
கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆலோசனை, தேவன் தேவன் நிச்சயமா சொல்றேன், சரியான ஆலோசனை உங்களுக்கு தருவாரு. He will give right counseling. எப்படி இந்த பினான்ஸ, இந்த விஷயத்தை என்ன பண்றது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்க அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸ்ல அப்படியே கொடுங்களேன். அவர் அழகாய் உங்களை நடத்துவார், சூப்பரா நடத்துவாருங்க. பயப்படவே பயப்படாதீங்க. அவரால சால்வ் பண்ண முடியாத, அவரால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்புறீங்களா? யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன்னு போடுங்க பார்க்கலாம் சாட்ல. இல்ல வாயில சொல்லுங்க. ஆமா ஆமா. நமக்கு தாங்க சில நேரங்கள்ல எப்படி இது என்ன பண்றதுன்னே நமக்கு ஐடியாவே வராது. எப்படி நம்ம இது வழியே இல்லைன்னு நமக்கு 100 தடவை, நமக்கு இதை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி நிறைய ரீசன் இருக்கும். அது எப்படி முடியும்? நம்மகிட்ட அவ்வளவு வருமானம் இருக்கா? நம்ம இருக்கிற இடம் என்ன? சில நேரம் அதுவே நம்மள வந்து இப்ப பாருங்க, சில நேரம் என்ன தோணும்னா, நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த ஊர்ல இருந்தா என்ன பண்ண போறேன், இதுக்காகவே ஊரை மாத்தணும்னு தோணும். சிலர்லாம் பாருங்க, அதனாலேயே சிலர்லாம் வெளிநாட்டுல வேலை, ஏன் வெளிநாட்டு வேலை வேலைன்னு நிறைய பேர் ரொம்ப இதா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்தா சம்பாதிக்க முடியாது இல்லையா? தவறு கிடையாது, வெளிநாட்டு போறதோ இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா என்னன்னா, நம்ம மைண்ட் என்ன சொல்லும்னா, உன் சூழ்நிலைக்கு முடியாது, இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னும். ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் அப்படியே விட்டுருங்களேன். ஜஸ்ட் உங்க அப்பா கிட்ட, அவருக்கு ஒரு கிராமத்துல நீங்க இருந்தா கூட உங்களை கோடீஸ்வரராக மாற்ற முடியும். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஹவ்வே கிடையாது நமக்கு. ஆண்டவர் என்னது, ஹவ்வ விட்டுரு, எப்படிங்கிறத விட்டுரு, என்னால முடியும்ங்கிறத நீ நம்புறியா? என்னால உன்னை உயர்த்த, நீ இருக்கிற இந்த ஊர்ல, கிராமத்துல, இந்த வீட்டுல உன்னை யாருக்குமே தெரியாது, உங்களை யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த இடத்திலேயே உங்களை தேவன் மகிமைப்படுத்த முடியும், அந்த இடத்திலேயே உங்களை உயர்த்த முடியும், அந்த இடத்திலேயே உங்களை பெருக பண்ண முடியும், அதே இடத்துல உங்களை எல்லாரும் தேடி வர வைக்க முடியும். உங்களை தேடி வருவாங்க. பிலீவ் பண்ண முடியுதா? அதாங்க நம்ம ஆண்டவர். அவர் அப்படி நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் செய்வாரு, சூழ்நிலைகளை மாற்றிடுவாரு. பிலீவ் மட்டும் பண்ணுங்களேன். அதுக்காக சில நேரம் பாருங்க, சிலரை வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு, சில அதெல்லாம் அதான் அவரு நடத்துறாருன்னா விட்டு கொடுத்துருங்க. when he does things, just release, அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க நடத்த நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம மனசு வந்து இது முடியாது, நிறைய முடியாதுன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்குது நம்ம மனசு. எப்படிப்பா இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படிலாம் தோணுது இல்ல? ஆமா. ஆனா ஆண்டவர்கிட்ட, இசப்பா இது உங்களால முடியும், ஆனா எப்படின்லாம் தெரியாது, நான் கடன் இல்லாததை நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. கடனே இல்லாத, இஎம்ஐயே கட்டாத, மாசம் அப்படி நீங்க ஏர்ன் பண்ற பணம் அப்படியே பெருகி தாராளமா ஆண்டவருக்கு கொடுக்கறது, தாராளமா உங்களுக்கு செலவு பண்றது, உங்க பிள்ளைங்களுக்கு செய்யறது, குடும்பங்களுக்கு செய்யறது, உதவி செய்யறது, இதுக்குதான் பணத்தை நான் பயன்படுத்துவேன்னு யாராவது முடிவு பண்ண முடியுதா? இப்ப யாரெல்லாம் முடிவு பண்ண போறீங்க? சும்மா ஒரு ஒரு இப்ப நான் இன்னைக்கு யோசிக்கவே இல்லை, ஆனா எனக்கு அப்படி இன்னைக்கு அதை யோசிக்கணும்னு தோணுது. நீங்க யோசிங்களேன். இப்போ நீங்க மாசம் உங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு வருது இல்ல, மாசம் ஒரு வருமானம் நான் சொல்றேன், அந்த வருமானம் பெருக்கமா வரும். ஓகேயா? நீங்க முடிவு பண்ணுங்களேன். உங்களுக்கு இப்ப எல்லாரும் ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணும் உங்க வீட்டுக்கு, நீங்க உங்க பிள்ளைங்க உங்க குடும்பம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, மனசுல வச்சுக்கோங்க, போடாதீங்க, சாட்ல போடாதீங்களா. எவ்வளவு 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 எவ்வளவுனா உங்களுக்கு, நீங்க நல்லா சந்தோஷமா என் பிள்ளைங்களோட நான் ஹாப்பியா இருக்க. இப்ப கடன் எல்லாம் விட்டுருங்க, ஐயோ கடன்லாம் அடைக்க, அது இப்போ எப்படின்னா, உங்களுக்கு கடனே இல்லை, சரியா? யாருக்குமே கடனே கிடையாது, இஎம்ஐயே கிடையாதுங்க, வட்டியே கிடையாது, வட்டி பே பண்ண வேண்டியது இல்லை, மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. ஓகேயா? இப்ப வர பணம் உங்களுக்கு, நீங்க பிள்ளைங்க உங்க குடும்பம் மாசம். ஓகேயா? ஒரு முடிவு பண்ணிக்கோங்களேன் மனசுல. அது வந்து பெருக்கமா கூட இருக்கலாம், ஆனா இது இருக்கட்டும், இப்போ அது பெருகட்டும். ஓகே, முடிவு பண்ணீங்களா? இப்ப உங்க மனசுல நினைங்க எல்லாரும், ஜஸ்ட் உங்க மைண்ட்ல உங்க மனசுல என்ன நினைக்கணும்? இப்ப எல்லாரும் இப்ப சில நினைக்கலாம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே பிரதர். ஆமாங்க, நீங்க நினைங்க, எப்படி வரும்னே நீங்க யோசிக்காதீங்க. வேலையே வேலையே இல்லையே, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்க வீட்டுக்கு நீங்க நினைங்களேன், உங்க கணவருக்கு பணம் வரும்,
நீங்க நினைங்க உங்க பிள்ளைங்க கிட்ட பணம் வரும். எல்லாமேன்னு சொல்றீங்க. சரியா? சோ உங்க வீட்டுக்கு மாத வருமானம் இவ்வளவு பணம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, அத மனசுல அப்படி நினைங்க பார்க்கலாம். மாசம் இப்ப உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன ஆகுது? அந்த பணம் அப்படியே கிரெடிட் ஆகுது. அந்த பணம் இருக்குது. ஆ, எவ்வளவு நாள் இருக்கட்டு, 1 லட்சமா இருக்கட்டு, 2 லட்சமா இருக்கட்டு, 50,000 இருக்கட்டு, இல்ல எனக்கு ஒரு 30,000 30,000 இருந்தாலே போதும் பிரதர். சிலருக்கு அதுவே எனக்கு பா என் வீட்டு ஹாப்பியா நான் இன்னைக்கு மாசம் ஃபுல்லா ஜாலியா இருப்போம் அப்படின்லாம். நம்ம ஹார்ட் தான், நமக்கு தேவை நமக்கு தான் தெரியும் இல்லையா? இப்ப எல்லாரும் அப்படியே மனசுல நான் சொல்ல சொல்ல அதை மட்டும் மைண்ட்ல கொண்டு வாங்க. அஹ் இப்ப ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்றது நடத்துங்க. சிலர்லாம் ஓவரா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 எல்லாம் போதும். ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றது தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணோம்? மனசுல அப்படியே எல்லாம் அமைதியா நம்ம ஹாப்பியா தான் இருங்களேன். பணம் தான் வரப்போகுது இல்ல. ஏங்க நான் சொன்னா நடக்குங்க. எல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. நான் ஒரு ப்ராஃபிட் தான். ஜாலியா பேச. ஆமென். ஆமா. சரி, இவன் மனசுல அதை நினைங்க பார்க்கலாம். மந்த்லி இன்கம் என் வீட்டுக்கு அது அது உங்க கணவர் மனைவி சேர்ந்து கூட வரலாம். உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. ஆனா உன் மாசம் வருமானம் அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க இப்ப விரும்புற அந்த பணம் ஆனா பெருகலாம். ஐயோ, நம்ம இவ்வளவு நினைச்சிட்டா இவ்வளவுதான் வருமா? இல்ல இல்ல, இதுக்கு கீழே வராது, அதுக்கு மேலதான் போகும். நினைங்க பார்க்கலாம். உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. எல்லாரும் எல்லாரும் மைண்ட்ல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா எல்லாருக்கும்? எனக்கு பேங்க் அக்கௌண்டே இல்ல பிரதர். அப்ப உங்க கையில காசை கொடுக்குறா, அதை கொடுக்குற மாதிரி நினைங்க பார்க்கலாம். மனசுல நினைங்க. ஆமா, அப்படியே அப்படியே நினைங்க நினைங்க. ஆமா. வயசாச்சு பிரதர், எனக்கு போய் அவ்வளவு நினைங்க. உங்க கையில போது உங்க பிள்ளைங்க காசு கொடுப்பாங்க. அம்மா வச்சுக்கோங்கம்மா, அம்மா வச்சுக்கோங்க, அம்மா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நான் அதை போடுறேம்மா. உங்க உங்க அக்கௌண்ட் எல்லாம் இனி உங்க அக்கௌண்ட் யாரெல்லாம் இல்ல, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆகும். ஆமா, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆகும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்க பிள்ளைங்க போடுவாங்க. நீங்களே வேணாம்ப்பா எனக்கு எதுக்குப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை வச்சு நிறைய வேலை இருக்கு நமக்கு. ஆமா, நீங்க வச்சு உங்களை ஆண்டவர் பிளஸ்ஸிங்கா வைக்கணும்னு விரும்புறாரு. ஆஹ் ஆமா, அதனால ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு இருந்தா எவ்வளவு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இப்ப எல்லார் மனசுல நீங்க நினைச்ச மணிய அவங்க அக்கௌண்ட்ல என்ன ஆகுது? கிரெடிட் மெசேஜ் வருது, கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ சேலரிக்கு வேலை பார்க்குறவங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ யோசிங்க. உங்க சேலரியும் கிரெடிட் ஆகும், வேற மணியும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஆமா, ஏன்னா மந்த்லி சேலரி உங்களுக்கு உடனே அந்த மணி தான் வரும் மைண்ட்ல. நமக்கு மாசம் இவ்வளவு தானே வருது அப்படி யோசிக்காதீங்க. கூட யோசிங்க. யோசிங்க பார்க்கலாம். எவ்ரி ஒன் எல்லாரும் யோசிங்க. இப்போ மணி என்ன ஆகுது? அப்படியே உங்க அக்கௌண்ட்ல வருது. ஆமா, ஏடிஎம்ல காசா யூஸ் பண்றவங்க அப்படியே உங்க மைண்ட்ல அப்படியே ஏடிஎம் போறீங்க, அப்படியே போட்டா அப்படியே டக 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 டக. அஹ் நிறைய நிறைய ஏடிஎம்ல போட்டு கட்ட கட்ட கடன்னு சத்தம் கேட்கும். பார்த்தா 500 ரூபா கூட வராது இல்லையா? 500 ரூபா வருதான்னு இப்ப அப்படிலாம் இல்ல. கட்ட 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 கட்டன்னு அடி, அப்படி கத்த கத்தையா அப்படி ஏடிஎம்ல இருந்து எடுக்கிற மாதிரி யோசிங்க பார்க்கலாம். நான் ஏடிஎம்ஏ யூஸ் பண்றது இல்ல பிரதர், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். சரி, ஓகே. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றவங்க உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் மொபைல்ல பின் நம்பரை போடுங்க பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல மனசுல நினைங்கன்னு சொல்றேன். உடனே வீட்ல இருந்து கிளம்பிடாதீங்க, வீட்லயே இருங்க. ஏன்னா நிறைய இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பிரதர். நீங்க சொன்னீங்கன்னு இப்பதான் பிரதர் ஏடிஎம் போனேன்றாது. வீட்ல இருங்க, உங்க மைண்ட்ல அப்படியே யோசிங்க பார்க்கலாம். அப்படியே அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க உங்க மொபைல்ல, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், செக்கிங் பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படி போட்டா எவ்வளவு உங்க அந்த மணி யோசிங்க பார்க்கலாம். அந்த அப்படியே டட டட டட. சிலருக்குலாம் வர மாட்டேங்குது பிரதர், அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோவே வருது அப்படின்னா இப்போ இயேசுவின் நாமத்துல அந்த எண்ணங்கள் கேன்சல் ஆகுது. ஆமா, சிலருக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி அக்கௌண்ட் பேலன்ஸ் நினைக்கிறதுக்கு. நினைங்க பார்க்கலாம். லட்சங்கள்ல நினைங்க. ஆமா, லேக்ஸ்ல இருக்கிறது மாதிரி நினைங்க பார்க்கலாம். ஜஸ்ட் திங்க். நினைக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை? எல்லாரும் 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 அப்படியே அப்படியே நினைக்கும் போது முகத்துல கொஞ்சம் சிரிப்பை வைங்களேன். ஒரு ஜாலியா தான் நினைங்களேன். இவ்வளவு பணம் மனசுல வருது, உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் வருது, அப்படி ஒரு சிரிப்பை தான் காட்டுங்களேன். ஒரு ஒரு ஜாலி, ஒரு ஸ்மைல். சிஸ்டர் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி மும்முன்னு வச்சிருக்கீங்க. பிரதர் பாக்குறீங்களா அப்படின்னு நிறைய என்ன பாக்குறேன் நிறைய பேரை ஐம் சீயிங் இன் தி ஸ்பிரிட். உங்க ஸ்பிரிட்ல இப்போ நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு இருக்கேன். சரிங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே ஒரு ஹாப்பி ஜாய். இவ்வளவு பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்குங்க.
இஎம்ஐயே கிடையாது, இஎம்ஐயே இல்ல, மாசம் கட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு லோன் கிடையாது. பா, அதான் அந்த ஒரு அந்த மூமெண்ட் யோசிங்களேன். லோனு, வட்டி, பேங்க்காரன் எவனும் ஃபோன் பண்ண மாட்டான், ஒருத்தனும் ஃபோன் பண்ண மாட்டான். உங்களுக்கு டேட்டு மேல பயமே கிடையாது. ஐயோ 15ஆம் தேதி வருதே, 20ஆம் தேதி வருதே, 5ஆம் தேதி வருதே. நிறைய பேருக்கு இந்த டேட் எல்லாம் என்ன இருக்கும், அந்த டேட்டுக்காகவே வாழ்ற மாதிரி இருக்கும். ஓடுறது உழைக்கிறதெல்லாம், ஐயோ 5th வருதே, இஎம்ஐ போடணுமே, 15 வருதே. இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படி நினைங்களேன், எதுவுமே கிடையாது, டேட்டே கிடையாதுயா. ஆமா, நோ இஎம்ஐ, நோ லோன், ஐ ஹாவ் த மணி. எல்லாரும் அப்படியே ஒரு நினைச்சு பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல, உங்க கையில அக்கௌண்ட் பேலன்ஸே வந்து என்ன இல்லையா, எவ்வளவு இருக்குன்னே தெரியல. ஏன்? ஆனா அதுக்கு அப்படி பெருகிக்கிட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. வாவ். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். I release that anointing of prosperity, Lord. I release ஒவ்வொருத்தங்க மேலையும் ஆண்டவரே அபிஷேகம் அப்படியே அவங்க மனசுல நினைக்கிறங்க காரியங்கள் அப்படியே வாழ்க்கையில உண்டாகட்டும், அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாகட்டும், குடும்பத்துல உண்டாவதாக உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் சீல் பண்றேன், சீல் பண்றேன் ஆண்டவரே. எல்லா இஎம்ஐ லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் 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 க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லா பேங்க்ல இருக்கிற நகைகள், ஜுவல்ஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வருது, ஜுவல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, ஜுவல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. கரபாக மரகுது ரபோ லிபே தரகுது ரமோ ஷகதா. உங்க அடகுக்கு போன நகை சில இதெல்லாம் மூழ்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நியூ ஜுவல்ஸா, ஜுவல்ஸா வருது. ஆமா, ஜுவல்ஸா வருது. காரி பாபா ரீதுலா பா ரபா ரபௌ ரபௌ சந்தரகதலே. இங்க பாருங்க, நம்ம நல்லா இருக்குது ஆண்டவருடைய சித்தம். புதுசா யாராவது கேட்டுட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஃபீல் ஆக வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க கடன் இல்லாம கையில நிறைய பணத்தோட, ஜுவல் வந்து ஒரு கெட்டது கிடையாதுங்க, புரியுதுங்களா? அது உங்க இஷ்டம். ஆனா என்ன இன்டென்ஷன் பிஹைண்ட் வியரிங் ஜுவல்ஸ். இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க உள் மனம் எப்படி ஃபீல் பண்ணும் நீங்க ஜுவல் போட்டா? ஒரே ஒரு செயின் போட்டுட்டு போனாலும் அது உங்க ஹார்ட் தான், தொங்க தொங்க போட்டுட்டு போனாலும் அது உங்க ஹார்ட் தான். ஸோ இன்டென்ஷன் பிஹைண்ட் அவர் ஹார்ட். அதனால கோல்டு இருக்குது, அதெல்லாம் தவறு கிடையாது. ஸோ நீங்க அடகு வச்ச எல்லாம் உங்களை தேடி வருவதா, அப்படியே ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆகுது எல்லாம். நிறைய பேரு நிறைய மணியை நீங்க மத்தவங்ககிட்ட கொடுத்து இழந்திருப்பீங்க இல்லையா? ஒரு சிலர், நான் சொல்றேன், அவங்க கிட்ட இருந்து வருதோ இல்லையோ, ஆனா அந்த பணம் எல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். அவங்க கிட்ட இருந்து வருதோ இல்லையோ, அது அவங்க கர்மா. ஒருத்தவங்களை ஏமாத்திட்டானா அவன் ஏதோ விதைக்கிறான்னு அர்த்தம். அவனோட விட்டுருங்க, லீவ் இட். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, சிலரை வந்து நான் என்ன பண்றேன் பாக்குறாரு, அவங்க அவங்க மாறுவாங்களா, மாறல, சரி சாத்தான்ட்ட கொடுத்துட்றேங்கிறாரு. வாசிச்சிருக்கீங்களா வசனம்? சரி சாத்தான்ட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. ஐ ஐ ஹேண்டில் ஐ ஹேண்டில் ஓவர் டு சேட்டன் அப்படிங்கிறாரு. அதனால உங்ககிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா விட்டுருங்களேன். ஆனா உங்ககிட்ட இருந்து போனது வேற வழியில, எந்த வழியிலனாலும் உங்களுக்கு ஆண்டவர் அதை அப்படியே ரெஸ்டோர் பண்ணுவார். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் திருப்ப கொடுக்கிறவர், புதுசாக செய்யறவர். ஒண்ணு இழந்ததை விட்டுற மாட்டாரு, திருப்பி கொடுத்தே தீர்வார். அது எந்த வழியிலையும், அது எனி வே யூ வில் ரிசீவ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், யூ வில் ரிசீவ். நீங்க நீங்களே மறந்துட்டீங்க, ஆனாலும் உங்களை தேடி வரும். சொத்து உங்களை தேடி வரும். உங்களுக்கு சொத்து வரும், பணம் வரும், நகை வரும். எதையும் உங்ககிட்ட இருந்து வேணும்னே புடிச்சு பறிச்சிருந்தா கூட கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், அதை விட அதிகமாய் நீங்கள் சம்பூரணமாய் இந்த பூமியிலே வாழ்வது தேவனுடைய சித்தம். தன் பிள்ளைகள், தன் ஆவியை பெற்றிருக்கிற தன் பிள்ளைகளுக்கு அது அது வந்து கவனன்ட், அது உரிமைப்பட்டது. அது தானா நடக்கும், அது தானா உங்க வாழ்க்கையில. ஆமா, போனா போட்டுங்க. இன்னைக்கு நீ உலகத்துல பாருங்க, நம்பிக்கையே இல்ல. ஒரு சொத்துன்னு வந்துட்டா கூட பிறந்தவங்களை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி. அது வரைக்கும் சின்ன வயசுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட இதெல்லாம் மறந்துருது. ஒரு பணம் சொத்து அப்படின்னு வந்த உடனே வேற மாதிரி behave பண்றாங்க. நிறைய இடங்கள்ல எல்லாம் பெற்றவங்க அப்படி இருக்காங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, சொல்லுங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும்.
எனக்கு எங்க அப்பா பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, மை ஃபாதர் ஹேவ் அ கிரேட் இன்ஹெரிட்டன்ஸ். எனக்கு அவர் வச்சிருக்கிறாரு, அதுல குறையவே குறையாது. அது நிரம்பி வந்துரும். ஆமா, நிரம்பி வந்துரும். பிலீவ் பண்றீங்களா? நான் ஏன் இன்னைக்கு இதை பேசுறேன்னு தெரியல. ஆனா ஆனா ஐ ஃபீல் த அனாயிட்டிங். நான் ஆண்டவருடைய அனாயிட்டிங்கை ஃபீல் பண்றேன். இதை பேசும்போது ஆண்டவருடைய பிரசன்ஸ் என்னால உணர முடியுது. ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். இதை நீ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க லைஃப்ல இந்த காரியங்கள் நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. நீங்க இழந்ததெல்லாம் பெற்று கொண்டீர்கள். யூ ஹவ் ரிசீவ்ட், யூ ஹவ் ரிசீவ்ட், யூ ஹவ் ரிசீவ்ட். நீங்க பெற்றுக்கொண்டீங்க, பெற்றுக்கொண்டீங்க. சொல்லுங்க, ஐ ரிசீவ்ட் இட். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பிலீவ் பண்றேன். இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் உங்க பிள்ளைங்களை நினைச்சு உங்களுக்கு ஒரு கவலை இருக்குல்ல, உங்க பிள்ளைங்களோட பிஹேவியர் வரைக்கும் மாறும். நம்புறீங்களா? ஆச்சரிய விதமாய் they will change, they will transform. ஆச்சரிய விதமாய் உங்கள் பிள்ளைகளுடைய நடக்கைகள் மாறுகிறது. நம்புங்க. இதை சொல்லி சில நேரம் பாருங்க, நீங்க டீச் பண்ணி அட்வைஸ் பண்ணாலும் சில நேரம்லாம் முடியாது. இன்னைக்குள்ள டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க வெளியே நிறைய கத்துக்கிறாங்க. நிறைய தேர் பாவங்க. நீங்க யோசிங்களேன், 80s கிட், ஓகே 70s எல்லாம் இருப்பீங்க. இப்ப நான் வந்து ஒரு 80s கிட். நானும் அன்னைக்கு சுவிதாவும் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நாங்க சும்மா பேசுறோம். நமக்கெல்லாம் அன்னைக்கு ஸ்கூல் இப்ப நீங்களே யோசிங்களேன். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது 80கள்ல 90கள்ல பிறந்தவங்க கூட ஓகேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நமக்கு என்டர்டெயின்மெண்டே வந்து வெளியே விளையாடுறது தான். யாரெல்லாம் அப்படி ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ரோட்டுல தெருவுல போய் பசங்களோட விளையாடுறது, பக்கத்து வீட்டுல போய் எல்லா பக்கத்து வீட்டுல சேர்ந்து ஒரு இடத்துல விளையாடுறது, இது பழக்கமா எவ்ரிடே விளையாடுறது வந்து யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்க? அன்னைக்கெல்லாம் நமக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தா விளையாடுறது. அதுக்கப்புறம் வீட்டுல கூப்பிடுவாங்க, ஏய் சீக்கிரமா வா, சீக்கிரமா வா அப்படின்பாங்க. எங்க வீட்டுல ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா, நாங்க வந்து செகண்ட் ஃப்ளோர் ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தோம், நாகர்கோயில்ல. நாங்க ஈவினிங் ஸ்கூல்ல பேக்கை வச்சுட்டு அவ்வளவுதான், ஏதாவது ஸ்நாக் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு விளையாட போவோம். விளையாடி ஒரே சத்தமா இருக்கும், தெரு ஃபுல்லா சத்தமா இருக்கும், பசங்க சத்தம். வீட்டுல இருந்து எங்க அம்மா கூப்பிடுவாங்க, ஏய் ஏன்னு, ஆனாலும் சத்தம் கேட்காது. ஆனா எங்க அப்பா வருவாங்க. எங்க அப்பா வந்து ஒரு பைக் வச்சிருப்பாங்க, ஜாவா. அப்போ உள்ள அந்த எங்க அப்பா அங்க வர்றது, தூரத்துல ஒரு பைக் சத்தம் கேட்கும், டக்கு 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 டக்குன்னு. அந்த சத்தம் கேட்டவுடனே என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ உங்க அப்பா வராங்க, உங்க அப்பா வராங்கன்னு உடனே ஓடுவோம் பாருங்க, கட்ட கட்ட கட்டன்னு ஓடி நேரம் வீட்டுல போய் முகத்தை கழுவி புக் எடுத்து வச்சிடுறது. அப்படியே உட்காந்து அமைதியா உட்காந்துக்கிறது. அதை யோசிக்கிறேன். அன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம பசங்கிட்ட, டேய் கொஞ்சம் வெளியே போடா, கொஞ்சம் வெளியே போய் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வா, கடைக்கு சும்மா. பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க. நிஜங்க. இன்னைக்கு பசங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க. டெக்னாலஜி, மொபைல் இருந்தா போதும், அப்படியே இந்த மொபைலே பாத்துக்கிறது, டிவியே பாத்துக்கிறது, சிஸ்டமே இருக்குது. எவ்வளவு டேஞ்சர் பாத்தீங்களா? ஆனா பாருங்க, அதான் யோசிக்கிறேன் நான், நிஜமா என்னன்னு தெரியல. 80களில் பிறந்த 80, அது 70 கூட ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே நிஜமா இது ஏதோ ஒரு பிளஸ்ஸடு ஜெனரேஷன் நினைக்கிறேன். மொபைல் கிடையாது, எதுவும் கிடையாது, விளையாடுறதும் இதுவும். நாங்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அங்க எங்க அந்த தெருவுல பைப் இருக்கும். எல்லா வீடுகள் ஊர்கள்லயும் பைப் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த கார்பரேஷன் வாட்டர் வரும், அந்த தண்ணி வரும். நாங்க விளையாடிட்டு கையெல்லாம் பாருங்க அப்படி மண்ணு இதுதான் இருக்கும். அந்த தண்ணியை போய் ஓபன் பண்ணி கட 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 கடன்னு தாகம் தீர்ற வரைக்கும் குடிப்போம். நான் குடிக்கும்போது அடுத்தவங்க குடிப்பான், அடுத்தவங்க மாறி மாறி அப்படி கைய வச்சு குடிப்போம். அதுவும் கீழே அது மண்ணு எல்லாம் சுத்தி அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே ஆனது இல்லைங்க. அப்படிதானே? யாரெல்லாம் அப்படி குடிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல எல்லாம் சும்மா பைப்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம அனுப்புற வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சாலே சரியாயிடுது, பிரச்சனை ஆயிடுது பிள்ளைகளுக்கு. இது எல்லாம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் மனுஷன் தான் உருவாகி இருக்கான் இல்லையா? ஆண்டவரா மாத்தினாரு மனுஷன். சோ அதனால நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சூப்பர் நேச்சுரலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கன்னு நம்ம நம்புறோம். யாரெல்லாம் நம்புறீங்க? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. பிள்ளைங்கிட்ட போய் நான் வந்து அந்த காலத்துல எப்படி தெரியுமா அப்படின்லாம் பேசினா வேலை கேட்காது. நானும் பேசி பார்த்துட்டேன்.
டேய் நாங்கெல்லாம் வந்து வெளியே விளையாடுவோம்டா, நாங்கெல்லாம் இப்படி இருப்போம், நீ அப்படி போய் முடியல. அப்போ பிலீவ் பண்ணிட்டோம் சூப்பர் நேச்சுரல். எங்க நேச்சுரலா நடக்கலையோ அங்க சூப்பர் நேச்சுரலா நம்மளுடைய பிள்ளைகளுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்புங்க. நீ யாரெல்லாம் நம்புறீங்க? சூப்பர் நேச்சுரலா பிள்ளைங்களுக்கே பிடிக்காம போகுது. ஆமா, பிள்ளைங்களுக்கு கேமிங் பிடிக்காம போவதாக. பிள்ளைகளுக்கு டெக்னாலஜி மேல தேவையான டெக்னாலஜி மட்டும் யூஸ் பண்ணட்டும், மற்றபடி எல்லாம் அப்படியே பிலீவ் பண்ணுங்களேன். டிசைரையே ஆண்டவர் எடுத்துருவார். டிசைரையே பிள்ளைங்களை மீறி அவங்க நேச்சரோட கனெக்ட் ஆவாங்க. பிலீவ் பண்றீங்களா? நான் பிலீவ் பண்றேன். நம்மளுடைய வீட்டுல நம்ம பிள்ளைங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா இன்னைக்கு 5 வயசு குழந்தை மொபைல வந்து அழகா ஸ்வைப் பண்ணுதுங்க. இந்த முத அந்த ஸ்வைப் போன் ஏன் இருக்கா, டச் போன் வந்த போது அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். யாரெல்லாம் அப்படி பட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த டச் ஸ்கிரீன் வரும்போது எதையாவது ஒண்ணு அமுக்கிறதுக்கு பதிலாக இன்னொன்னு போகும். ஒருத்தங்களுக்கு கால் எடுக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு மாத்தி கால் பண்ணுவோம். யாரெல்லாம் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டச் ஸ்கிரீன் போதுல இப்படி தொட்டோம்னு பார்த்தா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஆனா இன்னைக்கு 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை, அதுங்க கரெக்டா யூடியூப்ல போய் பாட்டு போடுது. நம்ம வீட்டு பிள்ளைங்க பாருங்க, அழகா டக்கு டக்குன்னு ஃபிங்கர்லயே டக்கு டக்குன்னு பண்ணுதுங்க. பயங்கர டெக்னாலஜில போகுதுங்க. அதனால சூப்பர் நேச்சுரல் தான் இனி. இதுக்கு மேல பிள்ளைகளுடைய ஹார்ட்ல இருந்து சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் அலைன் பண்றாரு. நான் பிலீவ் பண்றேன். உங்க பிள்ளைகளை குறித்தோ எந்த மனசுல வருதோ அதெல்லாம் அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா பேரண்டிங் என்னத்தான் நான் கோர்ஸ் பண்ணா கூட சில நேரம் வி ஃபெயில் இன் பேரண்டிங். கரெக்டா? பேரண்ட்ஸ் வி ஃபெயில் இன் பேரண்டிங். நம்ம ஒத்துக்க வேண்டியதா. நம்ம சில நேரம் என்ன பண்றோம், நம்ம நினைச்சிடறோம் நம்ம நல்லா வளர்க்குறோம்னு. திடீர்னு என்ன ஆயிடுது, புஷ்ன்னு போயிடுது. ஆனா ஆண்டவரை நம்பிரும். யாரெல்லாம் பேரண்ட்ஸ், as a parents just believe there is a father for us. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் நம்ம பிள்ளைகள் மேல கன்சர்னா இருக்கிற நம்பிருங்களேன். ஜஸ்ட் நம்புங்க. அப்படியே உங்க பிள்ளைகளை உங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. முடிக்க போறோம் ஜஸ்ட். ஏன்னா ஒண்ணு ஃபினான்ஸ் பிரச்சனை இன்னைக்கு குடும்பங்களை நான் பாக்குறேன். ஒண்ணு பிரச்சனை, இல்ல பிள்ளைங்களை நினைச்சு கவலை. இந்த ரெண்டும் என்ன பண்ணிடுது, ஹெல்த்தை பாதிச்சிருது. அது இந்த 2 அவங்க உடம்பு சரியில்லாம போகுது. கரெக்டா? ஒண்ணு கடன், பணம் பிரச்சனை. இன்னொன்னு ஐயோ என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நினைச்சு. சோ இந்த 2 என்ன பண்ணுது, ஹெல்த்தை பாதிக்குது. அதனால சூப்பர் நேச்சுரலா பினான்ஸ்லயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். சூப்பர் நேச்சுரலா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஐ பிலீவ். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் என் கூட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பொருளாதாரம் தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படுகிறது. சொல்லுங்க, தேவனுடைய பரிபூர்ணத்தினால என் பொருளாதாரம், என்னுடைய நான் செழிப்புல இருக்கிறேன். ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிபூரண சந்தோஷத்தோடு, என் பிள்ளைங்க தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரம்பி வாழ்கிறதை நான் பார்க்கிறேன். என் பேர பிள்ளைங்க, சொல்லுங்களேன், சிலர்லாம் உங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களையும் நம்புங்க பார்க்கலாம். உங்க கிராண்ட் சில்ட்ரன், ஆமா கிராண்ட் கிட்ஸ் எல்லாம் ஆண்டவருடைய பரிபூர்ணத்துல நிரம்பி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஐ எம் சீயிங். சொல்லுங்க, நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபார் திஸ் பிளெஸிங். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கவனன்ட். இது எங்களோடு நீர் பண்ணின உடன்படிக்கையப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தங்களும் இதை ஒரு யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க வீட்டுல இது அப்படியே நடப்பதா. இதை நான் அப்படியே சீல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். எல்லா ஆயுதங்களும் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், உங்களுக்கு அகெயின்ஸ்டா நினைத்த மற்றவங்களுடைய நினைவுகள் கூட இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகட்டும். எல்லா ஜெலஸ் ஸ்பிரிட் கேன்சல் ஆகட்டும். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தரும் பாதுகாப்புக்குள்ள இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே பாதுகாப்புல இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்க சமாதானம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாக வைக்கிறார். நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். திருப்பி சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க எல்லாரும். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாட் எவர் ஐ டூ ப்ராஸ்பர்.
whatever I do, prosper. Whatever I do, prosper. In Jesus' name. எல்லாரும் சொல்லாமா? Amen, amen, amen. Wow. எல்லாம் எத்தனை பேர் அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ஸோ அந்த நாள் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. எத்த பத்தியும் கவலைப்படாதீங்க. செய்யற வேலைக்கு போறவங்க ஹாப்பியா அதை மட்டும், இன்னைக்கு வேலைக்கு போறேன், நான் அந்த வேலைய அழகா, உண்மையா, ஃபெய்த்ஃபுல்லா, சந்தோஷமா நான் இன்னைக்கு செய்வேன். முடிவு பண்ணுங்க. ஐ வில் டூ த ஒர்க் ஹாப்பிலி. சொல்லுங்க, ஹாப்பி டே. பிசினஸ் சந்தோஷமா இன்னைக்கு என்னோட தொழிலை நான் செய்வேன். ஐ வில் என்ஜாய் த டே, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு செகண்டும் நான் என்ஜாய் பண்ண போறேன். கவலைப்பட போறது இல்ல. சுத்தி இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் அப்பா எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். Amen. Amen. So bless you. Have a wonderful day. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதனால தான் வந்திருப்பீங்க. ஸோ எனி நம்ம யூடியூப்னாலும் ஃபேஸ்புக்னாலும் லிங்க் போடப்படும். இப்போதைக்கு இன்னும் இந்த ஆக்டிவேட் ஆகாதனால யூடியூப்ல பண்ண முடியல. அதனால அது வரைக்கும் ஜூம் இதுல தான் போகும். ஜூம் இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், பிளஸ் யூ. நாளைக்கு காலையில 5:30 உங்களை நான் மீட் பண்றேன். ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தனியா மட்டும் நீங்க இல்ல, அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆல் ஆர் ஒன், வி ஆர் கனெக்டட். சொல்லுங்க, வி ஆர் கனெக்டட். நம்ம எல்லாரும் ஆமா கனெக்டடா இருக்கோம். கிறிஸ்து நமக்குள்ள எல்லாரையும் ஒன்னா வச்சிருக்கிறாரு. ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோம். அதனால ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Good things will happen to you. Amen. Amen. Bless you all. Thank you so much. Bye, 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 bye.